அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் துலா ராசியை பற்றி கூற உள்ளேன். துலா ராசி என்பது சுக்கிரனின் ராசியாகும். கலைக்காரகன் சுக்கிரனின் ராசியில் பிறந்ததனால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வுக்கு சொந்தக்காரராக விளங்குவார்கள். நல்ல உடலமைப்பு, ஆடை அணிகலன்களை விதவிதமாக அணிவதில் பிரியம் கொண்டவராக இருப்பார்கள். எதையும் எடை போடுவதில் வல்லவராக இருப்பார்கள். வசீகரமான தோற்றம் கொண்டவராக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் வல்லவராக இருப்பது மட்டுமில்லாமல் உடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதில் நல்ல பண்புள்ளவராக இருப்பார்கள். தோல்வியை கண்டு அஞ்சாமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவார்கள். சுக்கிரனின் ராசியில் பிறப்பதால் திருமண வாழ்க்கை சுபிட்சங்கள் நிறைந்ததாக இருக்கும். சுயகௌரவம் விட்டுத்தராமல் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணம், வாழ்க்கை துணையுடன் அன்புடன் இருக்கக்கூடிய பண்பு இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகப்படியாக இருக்கும். சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவார்கள். பணவரவும் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். எந்த ஒரு நிகழ்வையும் முன்பே அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நடந்து கொண்டு சமுதாயத்தில் பல்வேறு சாதனைகளை புரிவார்கள். பணவரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இவர்கள் கடன் வாங்குவதை முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியமானது சற்று தாமதமாக ஏற்படும். பெரும்பாலும் பெண் குழந்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். தொழில் அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக சாதகமான பலன்கள் இருக்கும். எழுத்துத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். பத்திரிகை ஆசிரியர் போன்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய துறைகள், கௌரவ பதவிகளை வைக்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும். உணவு தானியங்கள் சம்பந்தப்பட்டது, கடல் சார்ந்த பகுதிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள், நீர் தொடர்புடைய தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு ஏற்படும். சுக்கிரனின் ராசியில் பிறப்பதால் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட நாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜாதக நேயர்களுக்கு ஏற்படும். இவர்கள் கீரை வகைகள், காய்கறி அதிகப்படியாக உண்பது மிக மிக சிறப்பு. எண்ணெய் பொருட்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. சுக்கிரனின் ராசியில் பிறப்பதால் சுக்கிரனுக்கு நட்பு ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது புதனின் ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னியில் பிறந்தவர்கள், சுக்கிரனின் ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்க, துலா ராசியிலே பிறந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் சனியின் ராசின்னு சொல்லக்கூடிய மகரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்வில் உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.